WCC உயிராக மதிக்கக்கூடிய கல்லூரி. அக்கல்லூரியில் நூற்றாண்டு விழா வளாகத்தில் மக்கள் உயிர்காக்கும் மறுமணியை அறமாக செய்து கொண்டிருக்கிற மருத்துவ குழுமம். தமிழகத்தின் அடையாளங்கள் பற்பல என்றாலும் மருத்துவ அடையாளம் தமிழகத்திற்கும் சென்னைக்கும் அப்போல்லோ. அந்த அப்போல்லோ நிறுவனத்தின் அறக்கட்டளை நிறுவனம் ஷைன் நிறுவனம். ஷைன் அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பில் மருத்துவத்தில் உயிர் காக்கக்கூடிய அரும்பணி, வருமுன் காக்கக்கூடிய அரும்பணியை மாணவ செல்வங்களிடம் விதைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில், நோக்கத்தின் அடிப்படையில் 1,00,000 மாணவ மாணவியர்களுக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் சென்றடையும் நோக்கத்தில் தலைநகர் சென்னையில் துவங்கி இருக்கிற முதல் நிகழ்ச்சி WCC நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடக்கிற அற்புத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை தந்த எல்லோரையும் வரவேற்றிருக்கிற மிக துடிப்பான ஷைன் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய இயக்குனர், வரவேற்புரையில் எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் மிஸ்டர் கிஷோர் மனோகர் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுக்கிற மாமனிதர் எனது அன்பு சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்திரா ஜெயக்குமார் அவர்களே, அன்பிற்கினே அன்பு சகோதரர் இளங்குமரன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு காணொளி மூலம் நமக்கு வாழ்த்து செய்திகளை, விழிப்புணர்வு செய்திகளை வழங்கியிருக்கக்கூடிய அப்போல்லோ நிறுவனத்தினுடைய சேர்மன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சார் பிரதாப் ரெட்டி அவர்களே, வைஸ் சேர்மன் அவருடைய துணைவியார் மிஸ்ஸஸ் ரெட்டி அவர்களே, இந்த கல்லூரியினுடைய ஆளுமையாக உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய முதல்வர், எல்லோருடைய பாராட்டுதலையும் பெருமையும் பெற்றிருக்கிற அன்பிற்கினிய சகோதரி மாலதி மனோகர் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களே, அப்போல்லோ நிறுவனத்தினுடைய அன்பு சகோதரர்களே, கல்லூரியினுடைய அனைத்து துறையிலான துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் துவக்கத்தில் சொன்னதை போல WCC கல்லூரி வளாகத்தில் ஒரு மருத்துவ விழிப்புணர்வு முகாமை அப்போல்லோ நிறுவனத்தினுடைய ஷைன் அறக்கட்டளை துவங்கி இருக்கிறது. இது தொடர்ந்து பல்வேறு பணிகளை, அறப்பணிகளை செய்து வந்தாலும் உயிர்காக்கின்ற பெருமணியை செய்திருக்கக்கூடிய அப்போல்லோ நிறுவனத்திற்கு, ஷைன் அறக்கட்டளைக்கு பயன்பெறுகிற மாணவ செல்வங்களாகிய நாம் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு மிகுந்த நிலை உண்டு. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதல் செய்தியாக இங்கே உரையாற்றிய நம்முடைய அருமை சகோதரர்
மதிப்பிற்குரிய மனோகர் சார் அவர்கள் உரையாற்றும் போது உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். பல பேருடைய குரல் பரவலாக இருந்த காரணத்தால் அவர் காதில் விடவில்லை. அவருடைய செய்கையை கண்டீர்கள். அடுத்து உங்கள் துறையை சொல்லுங்கள் என்று கேட்டார். பல துறைகள் பல குரல் சரியாக விடவில்லை. காதை புத்துக் கொண்டு உங்களை உற்று நோக்கினார். இறுதியாக உங்கள் கல்லூரியின் பெயரை சொல்லுங்கள் என்றார். அனைவரும் WCC என்று உரக்க குரல் எடுத்தீர்கள். இது எதன் சான்று என்று சொன்னால், தனி மனிதரை விட தனி துறையை விட ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அதற்கு மிகுந்த சக்தி உண்டு என்பதை இங்கே அருமை சகோதரர் மனோகர் சாருடைய உரையிலே நானும் பார்த்தேன், நீங்களும் கண்டீர்கள். எனவே உங்களுக்கு சொல்லுவது இந்த நேரத்தில், தனி ஒரு மனிதனாக இருந்த விழிப்புணர்வை கொண்டு செல்வதை விட, ஒரு துறையாக இருந்து கொண்டு செல்வதை விட, ஒரு நிறுவனமாக இருந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு சென்றால் அப்போல்லோ ஷைன் நிறுவனத்தினுடைய இலக்கு நிறைவேறும் என தெரிந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரி WCC கல்லூரி என்பது ஏக மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதிலும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பேஜ் வந்தவுடன் சொன்னார், ஆல் ஆர் VIP என்றார். எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் சிறப்பு விருந்தினர் என்றார். மேடையில் இருக்கிற எங்களுக்கு பேஜ் இல்லை, ஆயிரக்கணக்கில் வருகை தந்திருக்கிற உங்களுக்கு பேஜ் என்று சொன்னால் இந்த விதையை யாருக்கு விதைக்க வேண்டுமோ அதை சரியாக விதைத்திருக்கிறார்கள் அப்போல்லோ ஷைன் நிறுவனத்தினர் என்பதை இந்த நிகழ்ச்சியை நான் கண்டுகொண்டேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய சுயநலம் உண்டு. பெரிய என்று சொன்னால் 1000 முறை சொல்லுவேன். சுயநலம் சுயநலம் சுயநலம். அது WCC-னுடைய மாணவிகளுக்கு இருக்கிற இயற்கையான சுயநலம். வருகிற இந்த அமைச்சரை பற்றி சொன்னார்கள், கேட்டுக்கொண்டுதான் இருந்தீர்கள். பலத்த கரவொலி இல்லை, கண்டேன். சரி, சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சொன்னார்கள். ஏதோ கொஞ்சம் அறிந்த பெயர் புரிந்த பெயர் என்ற காரணத்தால் சில பல கரவொலி. இளங்குமரன் சார் சொன்னார், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். பார்த்துக்கிட்டே தான் இருந்தீங்க. ஆனால் 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 நம்முடைய கல்லூரியின் முதல்வை பெயரை சொன்ன பொழுது அரங்கமே எதிரொலித்தது அந்த கரவொலியில் என்றார். என்னை நாளைய தினம் முதல்வரோ துணை முதலமைச்சரோ அழைத்து சுயநலமுடைய கல்லூரி மாணவிகள் எந்த கல்லூரியில் அதிகம் என்று கேட்டால் நான் சொல்லுவது WCC WCC WCC. நானும் மரியாதைக்குரிய சகோதரர் எழிலன் அவர்களும் ஒரு 25 ஆண்டு காலம் நாடு முழுவதும் மேடையில் இருந்து மாணவர்களிடத்தில் இளைஞரிடத்தில் பேசுகிற கலந்துரையாடுகிற பழக்கத்தை பெற்றவர்கள். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவர் டாக்டர் எழிலன், ஐ ஆம் டாக்டர் கோவி செழியன். அவர் மருத்துவர் எழிலன் MBBS, நான் PhD கோவி செழியன். ஆக இருவரும் டாக்டர் என்றாலும் அவர் மருத்துவர், நான் முனைவர். ஏக பொருத்தத்தோடு தான் நம்முடைய அப்போல்லோ ஷைன் நிறுவனம் இருவரை இணைத்து மேடையில் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அப்படி பல கல்லூரிகளுக்கு மேடைகளுக்கு அரங்குகளுக்கு செல்கிற போது நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அங்கேயும் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கல்லூரி அப்படி அல்ல. நான் அறிந்தவரை தெரிந்தவரை கட்டுப்பாடோடு ஒரு அரங்கம் இருக்கிறது என்றால் WCC முதலிடம். இப்படிதான் ஒரு முறை நான் பேசிக்கிட்டே இருந்தேன். கீழே 2-3 தம்பிமார்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 25 நிமிடம் பேசி முடிச்சு கீழே போய் எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைகளை சொல்லுகிறேன், இலக்கிய பெருமைகளை சொல்லுகிறேன், வரலாற்று தொன்மையை சொல்லுறேன், மொழியின் வளர்ச்சியை சொல்றேன், அதெல்லாம் காதில் வாங்காம நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, 10 நிமிஷம் எங்க பேச்ச கேட்டாராப்பான்னு. பேசிக்கிட்டு இருந்த தம்பிமார்கள் ஒரு தம்பி சொன்னிச்சு, இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் பேசிக்கிட்டு உங்களை கேட்டேன். அங்க பாட்டு பேசிட்டு நீங்க அங்க பேசிக்கிட்டு இருங்க. அதுபோல் இல்லாமல் அரங்கத்தை ஒரு புள்ளியில் நிறுத்திய முதல் கல்லூரியும்
WCC என்ற பெருமை நமக்கு உண்டு. பாராட்டுகள், வாழ்த்துகள், மனமார்ந்த எண்ணங்கள். இதில் இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்வதற்கு என்னென்ன பாதிப்பால் என்னென்ன சதவிகிதம் என்பதை சர்க்கரை நோய், மன அழுத்தம், உடல் பருத்த நிலை, ஸ்ட்ரெஸ், இந்த விவரங்களை மீண்டும் சொல்லி நான் MBBS படித்த மருத்துவராக மாற விரும்பவில்லை. அநேகமாக போதும் என்று தான் நினைக்கிறேன். ஒரு கச்சேரியில் ஒரு பாடிக்கொண்டே இருந்தார். ஒரு பாட்டை முடிச்சோட கடைசி வரிசையில் உட்கார்ந்து ஒரு சார் ஒன்ஸ் மோர்னார். பாடிக்கிட்டு இருந்தவனுக்கு ஆச்சரியம், நம்ம பாட்டு இவ்வளவு பிடிச்சிருக்கா இவருக்கு. பாட்டை முடிச்ச உடனே அடுத்த பாட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஒன்ஸ் மோர் கேட்கிறாரு அப்படின்னு மறுபடியும் அந்த பாட்டை பாடினார். ஒரு 3 நிமிஷம் பாடிட்டு அடுத்த பாடலுக்கு போடான்னு பார்த்தார். எகைன் ஒன்ஸ் மோர் தான். இவருக்கு புரியல, என் கச்சேரி அவ்வளோ பிடிச்சிருச்சா, அபிநயம் பிடிச்சிருக்கா, ராகம் பிடிச்சிருக்கா. 2வது முறையும் பாட ஆரம்பித்தார். சார் ஒன்ஸ் மோர்னார். பாடிட்டு தண்ணி எடுத்து பிடிச்சி தொண்டையை சரி பண்ணிட்டு பாட ஆரம்பித்தார். 3வது முறையும் பாடி முடித்தார். ஒன்ஸ் மோர்னார். புரியல. அந்த தம்பியை கூப்பிட்டு, நானும் தொண்டை வறண்டு பாடிட்டேன், தண்ணி குடிச்சும் பாடிட்டேன், 3 முறை 4 முறை பாடிட்டேன், ஒன்ஸ் மோருங்கிறிய. அப்படி என் பாட்டில் உனக்கு என்னதாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ராகத்தையாவது சொல்லுப்பா, மறுபடியும் பாடுறேன். கேட்டுக்கிட்டு இருந்த தம்பி சொன்னாராம், இந்த பாட்டை நீ எப்போ ஒழுங்கா பாடுறியோ அது வரைக்கும் உன்னை ஒன்ஸ் இருக்கு. எனவே மருத்துவ குறிப்பினுடைய விழிப்புணர்வை இங்கு இருக்கிற அறிஞர் பெருமக்கள் மிக அற்புதமாக இதில் உள்ளபடியே பாராட்ட வேண்டிய பெருமை அப்போல்லோ நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்லி நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். இது இந்தியா முழுவதும் கொண்டடைய வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் தலைநகர் சென்னை தான் மருத்துவத்தின் தலைநகர். எனவே தலைநகராக இருக்கிற சென்னையில் தலைநகரின் மூளை பகுதியாக இருக்கிற WCC கல்லூரியில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கினால் அது நாட்டு மக்களுக்கு சென்றடையும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே அருமை சகோதரர் டாக்டர் எழிலன் அவர்கள் பேசும்போது நாம் உணவுகிற உணவு முறை, வாழ்க்கையின் நடைமுறை, உறங்க வேண்டிய நேரத்தில் முடித்திருப்பது, முடித்திருக்க வேண்டிய நேரத்தில் உறங்குவது, அதற்கு கையில் இருக்கிற கையடக்க செல்போன், இடையே அக்கறை காட்ட வேண்டியதில் அக்கறை காட்டாமல் அக்கறை காட்டக்கூடாததில் அக்கறை காட்டுவதனுடைய விளைவு பல்வேறு பின்விளைவுகளை தருகிறது. 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்குள்ள உறங்குங்கள், விடியற் காலை 4 மணிக்கு முடியுங்கள். சார் அட்வைஸ்லாம் ஈஸி தான் சார், நீங்க பண்ணி பாருங்க, கதை தெரியும். உண்டா இல்லையா? நமது வீட்டில் அறிவுரை இலவசம். என் தங்கைமார்கள்லாம் சொல்லுவாங்க, அப்பா அம்மா ஏதாவது சொன்னா அறிவுரை இலவசம். ஆனால் ஒரு தத்துவத்தை தருகிறோம், அதை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெருத்த நோய்க்கு ஆளாகியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை, உடல் பருமன் என்ற பாதிப்பு, அது நோய் என்று சொல்வதை விட மனதில் ஏற்பட்டிருக்கிற சங்கடம், அதை தவிர்ப்பதற்கான வழிமுறை எது, அந்த விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்ற பொது நோக்கத்தில் நம்முடைய ஷைன் அறக்கட்டளை நிறுவனம் இந்த பணியை செய்கிறது என்று சொன்னால், இது அரிய முயற்சிக்கு அப்போல்லோ ஷைன் நிறுவனத்திற்கு மாணவிகள் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு அதிகம் உண்டு. வந்தவுடன் உங்களுக்கு சுண்டல் தந்ததாக மரியாதைக்குரிய சார் மனோகர் சார் அவர்கள் சொன்னார்கள். இயற்கை உணவு சுண்டல், உடலுக்கு ஏற்றுக்கொண்ட உணவு. உணவு பழக்க வழக்கங்களை காட்டும் பொழுது இட்லி, தோசை, எண்ணெய் பொருட்களை காட்டிவிட்டு தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மரியாதைக்குரிய டாக்டர் மனோகர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னார், அதிகமாக கேண்டீனுக்கு போகாமல் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கலாம். திருக்குறளை போல் சொன்னார். பெரும்பாலும் ஆஸ்பத்திரிக்கு வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் சொன்னார், கேண்டீனுக்கு சென்று சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டும். கல்லூரி மாணவ மாணவியர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வரவே கூடாது சொல்லி இருக்கிறார் சார். எனவே அதை பின்பற்ற வேண்டுமானால் இந்த விழிப்புணர்வில் சொல்லுகிற கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மரியாதைக்குரிய டாக்டர் எழிலன் அவர்கள் மருத்துவர், தமிழக முதலமைச்சர் அப்போல்லோ மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்று 2 நாள் பரிசோதனை முடிந்து
அவர் நலமற்று இல்லம் திரும்புகிற பொழுது முதல் காட்சியாக அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் அவர் நடந்து வந்த காட்சி ஊடகத்தில் பார்த்த பொழுது பல கோடிக்கணக்கான தமிழர்கள் முதலமைச்சர் நலமுற்று வருகிறார், உடன் டாக்டர் எழிலன் வருகிறார் என்ற நம்பக செய்தி கீழிருக்கிற பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. அந்த அளவிற்கு முதலமைச்சருக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றுகிற மருத்துவர் டாக்டர் எழிலன் நமது தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். அவர் கிடைத்திருப்பது பெருமை. எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த காரணத்தால் சொல்லி நீங்கள் எம்எல்ஏவாக இந்த விழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமை, எங்கள் கல்லூரிக்கு பெருமை. அதில் மருத்துவராக இருந்து கலந்து கொள்வது கூடுதல் பெருமை என்று மனதார பாராட்டினேன். எழிலவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்தார்கள். அவர் சொல்லும் போதுதான் சொன்னார், உரிய நேரத்தில் உரியவைகளை செய்ய வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை பரப்பினார். நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இளங்குவர்கள் பேசும்போது சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்று சொன்னார். எனவே சித்திரம் மறைய வேண்டுமையானால் சுவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும். அந்த பேணி காக்கிற பெரும் பொறுப்பு நம்முடைய மாணவ மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகத்தை உருவாக்கி தர வேண்டும். ஐயன் வள்ளுவன் சொல்லுவதை போல் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்த வைக்கோல் போல் கெடும், வருமுன் காக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு உருவாக்குவதுதான் இந்த அறக்கட்டளை நிறுவனத்துடைய அரும் பணி. இன்றைக்கு சென்னையில் தொடங்கி இருக்கிறோம். சில ஆயிரக்கணக்கான மாணவ மாணவர்களிடத்தில் இது கடைகோடி கன்னியாகுமரி வரை, மதுரை வரை, சேலம் வரை, இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கிற கல்லூரிகள் வரை இந்த பயணம், இந்த விழிப்புணர்வு தொடர்ந்தால் நோயற்ற வாழ்வு தமிழகத்தில் உண்டு என்பதை நிலைநிறுத்திவிட முடியும். எனவே அந்த அரும்பணிக்கு உயர்கல்வித்துறை என்றைக்கு துணை நிற்கும், என்னுடைய கல்லூரிகள் துணை நிற்கும். உங்கள் அறக்கட்டளை பணியை கடைகோடி மக்களுக்கு சென்றக்கூடிய வகையில் விழிப்புணர்வுகளை எங்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் அந்த பிரச்சார ஒளிச்சுடரை எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கையை அப்போலோ நிறுவனத்திற்கும் ஷைன் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் இங்கு வருகை தந்ததிலிருந்து பாசம் குறையாமல் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் கலந்து கொள்வது நமது கல்லூரியில் இது இரண்டாவது நிகழ்ச்சி என்று கருதுகிறேன். எனவே கட்டுப்பாடோடு மிக நேர்த்தியாக இருக்கிற இந்த விழாவில் மருத்துவர்கள், மருத்துவ குழுவை சார்ந்தவர்கள் மிக தெளிவாக எடுத்து உரையாற்றி இருக்கிறார்கள். இறுதியாக முடிக்கும் உங்களுக்கு சொல்லுவது, தேவையில்லாதவர்களை சாப்பிட்டு விட்டு உடலை கெடுத்துக் கொள்வதை விட, உடல்நலத்தை கெடுத்துக் கொள்வதை விட என்னென்ன அறிவுரைகளை மருத்துவர்கள் வழங்கினார்களோ, இந்த வயதில் இது உணவு என்று சொன்னால் அவைகளை சாப்பிட வேண்டும். அதையும் மீறி நான் கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும், அதிகமான வயிறு பெருக்கம், உடல் பெருக்கம் ஏற்படுகிறது, இந்த சராசரி மனநிலை உண்டு என்று நெய்யாதக்குரிய மருத்துவர் எழிலன் சொன்னார். எனவே உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுவது, 1000 மீட்டர் ஓடிதான் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதை விட உடற்பயிற்சி அரங்குகளுக்கு சென்றுதான் அவைகளை குறைக்க வேண்டும் என்பதை விட அதற்கு நிறைய செலவு தொகையை செய்து அதற்கான ஃபிட்னஸ் பொருள், மருத்துவ உடற்பயிற்சி பொருட்களை பெற்றுதான் அந்த உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்பதை விட எளிய முறையில் இந்த எளியவன் உங்களுக்கு சொல்வதெல்லாம் பாசத்தோடு, அன்போடு பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை நாம் பரிமாறிக்கொள்கிற உணவுப் பொருள் பழக்கம், பிறந்த நாளா, திருமண நாளா, பிரிவு நாளா, நட்பு நாளா, ஃபாதர்ஸ் டேவா, எல்லாவற்றுக்கும் உணவுப் பொருள். அப்படி வழங்குகிற நேரத்தில், அப்படி கொடுக்கிற நேரத்தில் ஆகாத உணவாக இருந்தால், தேவையில்லாத உணவாக இருந்தால், கூடுதல் உணவாக இருந்தால், அது உடல்நலத்திற்கு தீங்கு என மருத்துவர்கள் அறிவுறுத்திய பொருளாக இருந்தால், அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் உடல் பயிற்சியை விட, ஓடும் பயிற்சியை விட, மருத்துவ உடற்பயிற்சி கருவிகளை பயன்படுத்துவதை விட எளிய பயிற்சி உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுவது, யார் எதை அன்போடு ஆகாத பொருளை கொடுத்தாலும் நீங்கள் எளிமையாக செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் நோ. நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க பார்ப்போம். நோ. உடல் எடை ஏறி விடுமா? உடல் பருமன் கிடைக்குமா? ரத்த அழுத்தம் ஏற்படுமா? சர்க்கரை நோய் வருமா? எனவே எளிய பயிற்சி, ஆகாத பொருளை எவர் கொடுத்தாலும் நோ 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 என சொல்லி நோயிலிருந்து இந்த மக்களை, மாணவர்களை காப்போம். அதற்கான விழிப்புணர்வு சுடரை நாம் உருவாக்குவோம் என சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.